sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் சேனலிலே நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது செஸ் ஓப்பனிங் ரேப்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு செஸ் ஓப்பனிங் ரேப்பை வழங்க உள்ளேன். அதாவது இந்த ரேப்பிலே 5 வகையான மிகவும் முக்கியமான ரேப்களை இந்த ஓவன் டிபென்ஸ் என்ற சதுரங்க தடுப்பாட்டத்திலே ஓப்பனிங்கிலே நான் உங்களுக்காக வழங்க இருக்கேன். அதாவது அந்த ஓப்பனிங் என்ன பெயர் என்றால் ஓவன்ஸ் டிபென்ஸ். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்குள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக முதலாவது ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங் என்று இதை அழைப்பார்கள். அடுத்தது B6. இது வந்து ஓபன்ஸ் டிபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். அடுத்தது C4. அடுத்த நகர்வு பிஷப் B7. இந்த ஆட்டத்திலே ஒயிட்டானது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு நைட் C3. இப்பொழுது இந்த சிப்பாயினை பாதுகாக்கின்றது. இந்த நைட் அந்த பிஷப்பினால் வெட்டப்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த நைட் இங்கே நகர்த்தப்படுகின்றது. அடுத்த நைட் F6. மீண்டும் இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது. இந்த சிப்பாய் நைட் மற்றும் பிஷப்பினால் இந்த சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வு E5க்கு சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட இப்பொழுது நைட்டை நகர்த்த வேண்டும். நைட் போகின்றது E4க்கு நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு குயின் F3. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது நைட் C4-3. இப்போது நீங்கள் யோசிக்கலாம், இது தேவையில்லாத ஒரு மூவை நகர்த்தப்படுகிறது என்று. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்தில் ஒரு ரிக் காணப்படுகிறது. அதாவது இப்பொழுது குயினானது இந்த மந்திரியை வெட்ட போகின்றது. குயின் கிராஸ் B7 வெட்ட பதிலுக்கு என்ன நடக்கின்றது என்றால் நைட் வந்து C6 இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வு குயின் A6. இது ஒரு பிளண்டர். அது ஏன் என்பதை இப்பொழுது பாருங்கள். இப்பொழுது அடுத்த நகர்விலே பிளக்கினுடைய நைட் போகின்றது B4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தற்போது குயினானது இலக்கு வைக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த பாக்ஸுக்கு வந்து செக் அடிக்குமாக இருந்தால் இந்த நைட்டை ஒரு செக்மேட் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இனி எதுவுமே செய்து கொள்ள முடியாது. இந்த ஆட்டத்திலே கட்டாயமாக ஒயிட் ரிசைன் பண்ணியே தீர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் குறிப்பாக இதை வெட்டு கொண்டு வைப்போம். இங்கே வெட்ட இப்பொழுது பியூட்டிஃபுல் குயினானது ரேப் பண்ணப்பட்டு எடுக்கப்படுகின்றது. அல்லாவிட்டால் இங்கே பாருங்கள், இப்பொழுது இந்த குயினானது இங்கே கொண்டு வைப்போம். வைக்க இப்பொழுது ஒரு அடியிலே செக்மேட், தட்ஸ் இட். அல்லாவிட்டால் இந்த குயினானது பாருங்கள், இந்த குயின் இங்கே கொண்டு வைத்தால் இப்பொழுது ஒரு அடியிலே செக்மேட், தட்ஸ் இட். எனவே இந்த ஆட்டத்திலே பிளைக்கானது வின் பண்ணுகின்றது. ஓகே, பாருங்கள் அடுத்த இரண்டாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த B6. இது ஓபன்ஸ் டிபென்ஸ். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் C4க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. இந்த ஆட்டத்தில் ஒயிட்டானது ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை பாருங்கள். அடுத்த நகர்வு பிஷப் B7. ஓகே, அடுத்ததாக குயின் F3க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது செக்மேட் செய்வதற்காக. இதை தடுக்கும் விதமாக E6 சிப்பாய் தள்ளப்படுகிறது முன்னோக்கி. ஓகே, அடுத்த நகர்வு D4. மீண்டும் சிப்பாய் ஒயிட்டுடைய சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்படுகிறது. அடுத்தது நைட் C6. மீண்டும் இலக்கு வைக்கப்படுகிறது இந்த சிப்பாய். இதை தவிர்க்கும் விதமாக இப்பொழுது D5க்கு சிப்பாய் முன்னோக்கி தள்ள பதிலுக்கு இங்கே பாருங்கள் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் ஆட போகின்றது இந்த பிளாக். அடுத்து நைட் D4. இந்த சூழ்நிலையில் இது பிளாக்கினுடைய ஒரு மிஸ்டேக்கான மூவாகவே இது காணப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கின்றது. அடுத்த நகர்வில் இந்த குயினானது நைட்டானது இந்த குயினை வெட்ட போகின்றது. அத்துடன் செக் அடிக்க போகின்றது. இதை தடுக்கும் விதமாக குயின் C3க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கின்றது. அடுத்து பிஷப் B4. இப்பொழுது இங்கே பின் செய்யப்படுகின்றன குயின் மற்றும் கிங் என்பன. இப்பொழுது கட்டாயமாக இதை வெட்ட வேண்டும். அதாவது பிஷப்பினை வெட்ட வேண்டும், அல்லாவிட்டால் குயின் போய்விடும். இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்தில் ஒரு ரிக் காணப்படுகிறது. அதை கவனமாக பாருங்கள். இப்பொழுது இந்த குயினானது இதை வெட்ட வேண்டும். வெட்டினால் இங்கே ஒரு அடியிலே இங்கே செக் அடிப்பதன் ஊடாக இந்த குயினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாவிட்டால் ரூக்கினை கூட வெட்டக்கூடியதாக இருக்கும் இந்த பிளாக் நைட்டினால். பார்க்கலாம் என்ன நடக்கும். அடுத்ததாக குயின் கிராஸ் B4 இதான் செய்ய முடியும்.
ஓகே, தற்போது ஒரு அற்புதமான ஒரு அடி நைட் கிராஸ் C2 அண்ட் பீடபிள் செக். ஓகே, இங்கே பாருங்கள், குயினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் இந்த ஒயிட்டுக்கு. தற்போது கிங்கினை கட்டாயமாக நகர்த்த வேண்டும். கிங் இங்கே போகின்றது வைப்போம். போக இப்பொழுது பியூட்டிஃபுல் குயின் ரேப் பண்ணப்பட்டு எடுக்கப்படுகிறது. ஓகே, இந்த ஆட்டத்திலே பிளேக்கானது வின் பண்ணுகின்றது. ஓகே, வாருங்கள் அடுத்த மூன்றாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் போன் ஓப்பனிங் B6 ஓபன் டிஃபென்ஸ். அடுத்தது பிஷப் C4, அடுத்த பிஷப் B7. இப்பொழுது சிப்பா இலக்கு வைக்கப்படுகிறது. நைட் F3 கொண்டு விடப்படுகிறது. அடுத்ததாக பிஷப் C4 இலக்கு வைக்கப்படுகின்றது. இந்த சிப்பாய் மற்றும் குதிரை என்பன. அடுத்த நைட் G5 இங்கே நடத்தப்படுகின்றது. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஏனென்றால் அடுத்ததாக பாருங்கள், பிஷப் G6 இது ஒரு மிஸ்டேக்கான மூவ், பிளாக்கினுடைய மூவ். பார்க்கலாம் என்ன நடக்கப்பட்டு பாருங்கள். இப்பொழுது H4 இது ஒரு பிளண்டர். ஓகே, இதன் காரணத்தினால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் பிளாக்கானது ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படுகின்றன. அது ஏன் என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக F6 இதுவும் ஒரு பிளண்டர். ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள், இந்த குயினை கொண்டு வந்து நாங்கள் வைட்டை ஆடுபவர் என்ன செய்யலாம் என்றால் இந்த குயினை கொண்டு வந்து இங்கே வைப்பதன் ஊடாக ஒரு பின் செய்யலாம் ராஜா மற்றும் பிஷப்பில். இப்பொழுது இந்த பிஷப் பாத்திரை வெட்ட வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக அதன் ஊடாக இப்பொழுது ஒரு அழகானது ஒரு செக்மேட் இடம் வரும் இன்னும் ஓரிரு மூக்களில். அதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஓகே, அடுத்த நகர்வு வந்து H5 இங்கே தள்ளப்பட அடுத்த நகர்வு பிஷப் கிராஸ் H5 வெட்டுகின்றார். இது ஒரு பிளண்டர். இதன் ஊடாக இப்பொழுது அடுத்த அடியை பாருங்கள், குயின் கிராஸ் H5 அண்ட் பீடபிள் செக். ஓகே, இதன் ஊடாக இப்பொழுது அடுத்த நகர்வு G6, இப்பொழுது பிஷப் F7 அண்ட் பீடபிள் செக். ஓகே, இந்த ஆட்டத்திலே அழகானது வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. ஓகே, பாருங்கள் அடுத்த ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக நான்காவது ரேப்புக்கு போகலாம். அதாவது ஒபன்ஸ் டிஃபென்ஸ் என்ற செஸ் தடுப்பாட்டத்துக்கு போகலாம். முதலாவது நகர்வு E4 இது வந்து கிங்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்தது B6 இது ஒபன்ஸ் டிஃபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். அடுத்தது D3. ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் B7. ஓகே, அடுத்தது நைட் C3. ஓகே, அடுத்தது C5. இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், பிஷப் F4. அடுத்த நகர்வு நைட் C6 இங்கே வைக்க. அடுத்தது நைட் F3 குதிரை நகர்த்தப்படுகின்றது. அடுத்த D6க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு D4. ஓகே, இப்பொழுது சிப்பாய் முன்னோக்கி தள்ளப்பட இப்பொழுது அந்த சிப்பாயை இந்த நைட் வெட்டுகின்றது. நைட் கிராஸ் D4 இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தினால் இந்த பிளாக்கானது ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இதற்கு ஏற்படுகின்றது. பிளாக்கு இந்த ஆட்டத்திலே ரிசைன் பண்ணுகின்றது. அது ஏன் என்பதை இனிவரும் மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வு நைட் கிராஸ் D4. இந்த ஆட்டத்திலே தற்போது நைட் ஆனது இதை வெட்டி விட்டது. வெட்டியதன் பிற்பாடு C கிராஸ் D4 மீண்டும் வெட்டுகின்றது. சிப்பாயினால் நைட் வெட்டப்படுகின்றது. அடுத்த நகர்வு பிஷப் B5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது இந்த ஆட்டத்திலே விலை கட்டாயமாக ரிசைன் பண்ண வேண்டும். ஏனென்றால் தற்போது இந்த விலைக்கினுடைய குயின் போக போகின்றது. இப்பொழுது எதுவும் செய்து கொள்ள முடியாது. இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே தற்போது இந்த குயினை இங்கே கவர் கொடுக்க வேண்டும். எனவே குயின் நகர்த்தப்படுகின்றது D7க்கு. இது நகர்த்த இப்பொழுது பிஷப் ஆனது குயினை வெட்டி எடுக்கின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் பெறுமதியான நிலையில் இந்த ஒயிட் காணப்படுகிறது. எனவே இந்த ஆட்டத்திலே பிளாக் ரிசைன் பண்ணுகிறது. வாருங்கள் அடுத்த ஐந்தாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக ஐந்தாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது ஒபன்ஸ் டிஃபென்ஸினுடைய ஐந்தாவது ரேப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். வாருங்கள். முதலாவது நகர்வு வந்து E4 இது வந்து கிங்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்த B6 இது வந்து ஓபன்ஸ் டிஃபென்ஸ் என்று இதை அழைப்பார். அடுத்த D4 அடுத்த பிஷப் B6 7. அடுத்த நைட் C3 இப்பொழுது சிப்பாய் பாதுகாக்கிறது இந்த நைட். அடுத்த நகர்வு E6க்கு இங்கே நடத்தப்பட அடுத்த நகர்வு பிஷப் D3 மீண்டும் பாதுகாக்கப்படுகிறது இந்த சிப்பா. ஓகே, அடுத்த நைட் F6. ஓகே, அடுத்த நைட் GE2. ஓகே, அடுத்தது D5 E5. தற்போது இந்த நைட்டை நகர்த்த நைட் போகின்றது FD7 இங்கே தள்ளப்படுகின்றது. உடனடியாக நைட் F4க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. அதனூடாக அடுத்த நகர்வு C5 இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். அடுத்த நகர்வு நைட் கிராஸ் E6.
இப்பொழுது ராஜாவுக்கு மன்னிக்க வேண்டும் குயினை அட்டாக் செய்கின்றது. எனவே கட்டாயமாக பாருங்கள் இந்த ஆட்டத்திலே இது வெட்டப்பட போகிறது. குயினை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த இதை சிப்பாயினால் வெட்டவில்லை, பதிலுக்கு குயின் போகின்றது இங்கே. ஆம், உடனடியாக அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் கிராஸ் d5. மீண்டும் இது இங்கே நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். பிஷப் கிராஸ் d5. ஆம், அடுத்த நகர்விலே நைட் c7 and beautiful check. இந்த சூழ்நிலையிலே என்ன நடக்கிறது என்றால் இங்கே 3 இலக்குகள் காணப்படுகின்றன. ஒன்று ரூக் போக போகிறது, அடுத்தது பிஷப் போக போகின்றது, அடுத்தது செக். இதை தடுக்கும் விதமாக கிங் d8க்கு நடத்த. இப்பொழுது அடுத்த நைட் கிராஸ் d5. இப்பொழுது பிஷப் இங்கே வெட்டப்பட்டது. இதன் காரணத்தால் இப்பொழுது பிளாக்கானது ரிசைன் பண்ணுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வு குயின் e8, அடுத்தது c3, குயின் e6, குயின் f3, c cross d4, c cross d4. இந்த ஆட்டத்திலே பிளாக்கானது ரிசைன் பண்ணுங்கள். இதன் காரணத்தில் ஒயிட் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தில் இந்த ஆட்டத்திலே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.